வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு வந்து 2 மினிட்ஸ்ல ஈஸியா நல்லா ஃப்ரை ஆகக்கூடிய, நல்லா ரோஸ்டா ஃப்ரை ஆகக்கூடிய பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இதுவும் நம்ம குழந்தைங்க ஸ்பெஷல் தான். பொட்டேட்டோவை வந்து இந்த சைஸுக்கு நல்லா கட் பண்ணி சுடுதண்ணி, நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில போட்டு எடுத்துடலாம். அது வந்து 3/4 திட்டம் பாருங்க, இப்படி லைட்டா 3/4 திட்டம் வேகிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப இந்த தண்ணிய ட்ரைன் பண்ணிடலாம். நம்ம பொட்டேட்டோஸ பெரிய கியூப்ஸா கட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா இந்த ஸ்டேட்டுக்கு வந்துரும். இத வந்து இப்ப நம்ம ட்ரைன் பண்ணிடலாம். இப்ப அடுப்புல வாண்லி வச்சிடலாம். வாண்லி வச்சுட்டு அதுல வந்து 1 ஸ்பூன் கொஞ்சம் நல்லா கூட இருக்கிற மாதிரி எண்ணெய் ஊத்திக்கலாம். பாருங்க, நான் வந்து ஸ்பூன்ல வந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திருக்கேன். அப்ப வந்து கொஞ்சம் ஃப்ரை வந்து நல்லா சூப்பரா வரும். கடுகு தாளிச்சிடலாம். கடுகு போட்டுட்டேன். போட்டுட்டு ஒரு 6 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நம்ம வாட்டர் ட்ரைன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பொட்டேட்டோ, அத போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு நான் தான் சொன்னேன்ல, ஒரு ஸ்பெஷல் பவுடர் சொல்லியிருக்கேன்ல, மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் எல்லாம் கலந்த இந்த பவுடர் இத போட்டுடலாம். நீங்க தனித்தனியா சீரகத்தூள், மல்லித்தூள் போட தேவையில்லை, மிளகாத்தூள் தனி மிளகாத்தூளும் போட தேவையில்லை. இத போட்டுடலாம். இது கூட வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அடுத்தது கரம் மசாலா கொஞ்சமா போட போறேன். போட்டுட்டு உப்பு தேவையான அளவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணோம்னா, ஆல்ரெடி இது பாயில் ஆயிருச்சு இல்லையா, 3/4 திட்டத்துக்கு பாயில் ஆயிருச்சு இல்லையா, அதனால வித்தின் 2 மினிட்ஸ்ல வந்து நல்லா சீக்கிரமா ரெடி ஆயிரும். பாருங்க, இப்பவே நல்லா வெந்தது மாதிரி ரெடி ஆயிருக்கு. இத வந்து 2 மினிட்ஸ்ல யாராவது திடீர்னு அர்ஜென்ட்டா நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்துட்டாலோ, இல்ல குழந்தைங்க அம்மா எனக்கு இந்த பொரியல் பிடிக்கல, வேற ஏதாவது பண்ணி கொடு அப்படின்னு கேட்டாலோ, இத டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸ்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். தண்ணிய வச்சுட்டு காய கட் பண்ணோம்னா நம்ம பொரியல் ரெடி ஆயிரும். இத ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஒரு நான்ஸ்டிக்ல போட்டு வறுத்து எடுக்கலாம். கரெக்டா 2 நிமிஷம் தான். எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. பாத்தீங்களா, எல்லா பக்கமும் நம்ம வந்து கலக்கவே வேண்டாம். இது மாதிரி பண்ணாவே சூப்பரா வந்துரும். நம்மளோட இன்ஸ்டன்ட் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ஈஸியா ரெடி ஆயிருச்சு. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்கா கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பிளஸ் சப்பாத்திக்கு கூட குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம். உள்ள வந்து கொஞ்சம் நல்லா அமுக்கி விட்டு ரோல் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க. நம்மளோட ஈஸி 2 மினிட்ஸ் பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா ரெடி ஆயிருச்சு. அத வந்து நம்ம இப்ப ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம். இத வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்கா கூட கொடுக்கலாம். இது மாதிரி ப்ராசஸ் பண்ணி அவன்ல கூட வச்சு எடுக்கலாம். ரொம்ப நல்லா ஃப்ரையா இருக்கும். அது ஆயிலே இல்லாம நல்லா வரும். இன்னும் ரோஸ்டா வரும் உங்களுக்கு. இவ்வளோ வந்து ஈஸியா சிம்பிளா செய்யற பொட்டேட்டோ ஃப்ரை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாக்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்மளோட 80 வீடியோஸும் கடகடான்னு உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். தேங்க்யூ.